தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். கூகுள் மேப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம கரெக்டா போய் சேர்றதுக்கும் நமக்கு தெரியாத இடங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரூட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பாத்துக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தவிர கூகுள் மேப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு, ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்கையும் ஒரே வீடியோல உங்களுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்க விரும்பல. அதனாலதான் ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான 5 ட்ரிக்கை மட்டும் இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்மளுடைய நோட்டிபிகேஷன் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பலாம் வீடியோ வருதோ அப்பலாம் சந்தோஷமா கிளிக் பண்ணி பாருங்க. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி அந்த லொகேஷன் வந்து நம்ம கரெக்டா அந்த ரூட் வந்து ஃபைண்ட் பண்ணிப்போம். உதாரணத்துக்கு நான் மதுரையில இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு பாத்தீங்கன்னா பக்காவா அந்த ரூட்டை வந்து கூகுள் மேப் வந்து நமக்கு காமிச்சிருச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாப்ல பாத்தீங்கன்னா கார்ல போனீங்கன்னா நீங்க 31 மினிட்ஸ்ல போயிடலாம், அதுக்கப்புறம் பைக்ல போனீங்கன்னா 32 மினிட்ஸ்ல போயிடலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெயின் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கிடையாது. கண்டிப்பா அது வாக்கிங்ல போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ஹவர்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்டா இருக்குது என்ன அப்படின்றத இது வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேப்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. டிஃபால்ட்டா நமக்கு ஓலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க, என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் இது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஃபீச்சர் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. நம்ம பார்க்க போற ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் மேப்ல மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட் எ மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல யதார்த்தமா நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடங்கள் வந்து கூகுள் மேப்ல மிஸ் ஆகி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்களே கூகுள் மேப்ல இந்த இடத்த ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி ஆட் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கண்டிப்பா கூகுள்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்ஸிங் பிளேஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டு அப்படின்ற பேர்ல நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நேம் ஆட் பண்ணிக்கணும். அது என்ன கேட்டகரி அப்படின்றத நீங்க டைப் பண்ணணும். லாட்ஜிங்கா, ரெஸ்டாரண்டா, ஸ்கூலா, கஃபேவா, ஷாப்பிங் சென்டரா, பாரா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பிளேஸ் அப்படின்றத நீங்களே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு போட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்களே அந்த இடத்த ஒரு போட்டோ எடுத்து ஆட் பண்ணலாம். இது மூலமா உங்களுக்கு கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட் கிடைக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு நியூ வியூவரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் மேப்ல மெனு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் டைம்லைன் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுவரை எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த யுவர் டைம்லைன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டுடே அப்படின்ற ஆப்ஷன் மேல கொடுத்துருப்பாங்க. ஸோ டுடேவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்க எங்க போனீங்களோ அந்த பிளேஸ் கண்டிப்பா எத்தனாம் தேதியில போனோம் அப்படின்றத சில பிளேஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சோ அந்த வகையில நான் 8ஆம் தேதி செப்டம்பர் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு போனேன். அந்த பிளேஸ் கூட கரெக்டா கூகுள் மேப் நமக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கீழே ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ண ஒவ்வொரு லொகேஷனும், அதாவது நீங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் முடிக்கிறீங்க அப்படின்னா இடையில என்னென்ன லொகேஷன் இருக்கு அப்படின்றதையும் இந்த கூகுள் மேப் கரெக்டா சேவ் பண்ணி வச்சுக்கும். சோ இது மூலமா நம்ம எப்போ எங்க போயிட்டு வந்தாலும் கூகுள் மேப் நமக்கு கரெக்டான அந்த லொகேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். நம்ம பார்க்க போற அடுத்த ஒரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் மேப் ஓபன் பண்ண உடனே நமக்கு கீழே 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர், கம்யூட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார் யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபார் யூல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா உங்களுக்கு கிட்டக்க என்னென்ன பிளேசஸ் புதுசா வந்திருக்கு அப்படின்றத இதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க வேணா இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து இந்த கூகுள் மேப்பில் ஃபார் யூ அப்படின்ற ஆப்ஷன் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் தானா, ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் இல்லை, உங்களுக்கு பக்கத்துல என்னென்ன பிளேசஸ் புதுசா இருக்கு, புதுசா வருது அப்படின்றத கூகுள் மேப் ஃபார் யூ அப்படின்ற ஆப்ஷன்ல நமக்கு தெளிவா காட்டிடும். ஸோ இப்பவே நீங்க உங்களுடைய மொபைல்ல உங்களுடைய பக்கத்துல என்னென்ன பிளேசஸ் புதுசா வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃபைனலா பார்க்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மால் இது வரைக்கும் நம்ம போனதே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீனிக்ஸ் மால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணலாம்.
ஸோ அந்த இடத்த நீங்கள் 360 டிகிரியில் லைவாக பார்த்துக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபீனிக்ஸ் மால் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் மாலுக்கு மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது, நிறைய பிளேசஸ்க்கு இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. ஸோ சர்ச் பண்ணோன்னே நமக்கு இங்கே 360 ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 360 ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கு சிம்பிளான ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும். பட் அதை நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் அப்படியே உங்களுக்கு 3Dயில் தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு போகாமே அந்த இடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபோட்டோ மூலமாக கூட நம்ம வந்து அந்த இடத்த கெஸ் பண்ண முடியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத. பட் இந்த 3Dயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரூஃப் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரூஃபை கூட எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் வேறு ஏதாவது பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பிளேஸை பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பிளேஸ் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 5 ட்ரிக்ல ஏதாவது ஒரு ட்ரிக் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது என்ன ட்ரிக் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்றதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நானும் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கற்போம், கற்பிப்போம்.